கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே நம்ம எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பதை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்திலும் அவனுடைய அருஷு நிழலுக்கு கீழ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று அவர்களோடு நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு ரமலானுக்கு பிறகும் நாம் மக்தபு மதரசா சம்பந்தமாக சில வார்த்தைகளை நினைவுபடுத்துவதுண்டு. அந்த அடிப்படையில இந்த ஆண்டு ரமலான் முடிந்ததுக்கு அப்புறம் வக்ஃபு சம்பந்தமான முக்கியமான தகவல்களை பேச வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால, வக்ஃபு சம்பந்தமா அதிகமா நம்ம பேசுனதுனால இந்த மக்தபு சம்பந்தமா அதிகமா பேச முடியல. இந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் எதிர்த்து முன்னாடி வாங்க. அந்த மக்கள் உள்ள நுழையக்கூடிய வாசல்ல யாரும் உட்காரு, ஒரு 4 சப்பு எந்திரிச்சு முன்னாடி வந்துருங்க. யாரும் அங்க உட்காரும் போது பின்னாடி வர்றவங்களுக்கு அது சிரமமா இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறாங்க, வெளியில நின்றுக்கிறாங்க. முன்னாடி இவ்வளவு இடம் ஃபுல்லா இருக்கும் போது அது எத்தனை வாட்டி சொன்னாலும் அதுக்கு சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. போகலாம் ஒன்ன மாதிரி எதுவுமே அதிகமா சொல்ல முடியல. அதனால தயவுசெய்து சொல்றேன், கொஞ்சம் எந்திரிச்சு முன்னாடி வர்றதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். முதல்ல உட்கார்றவங்களுக்கு அல்லாஹ்தாலா நன்மை அதிகமா தரலாம். அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல ஒத்துழைப்பு தாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்தாலா கேட்கிறான், பகல் மின் முத்தக்கீர், அந்த குர்ஆனை ஓதுறதுக்கு உங்கள யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ்தாலா உங்களுக்கு வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன, உங்களுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹ்தாலா இலகுவாக்கி தந்திருக்கிறேன். அப்படி இலகுவான அந்த குர்ஆனை உங்கள ஓதுவதற்கு யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். அன்பிற்குரியவர்களே, ரமலானுக்கு முன்னால ரமலான் வருது. ரமலான்ல நம்ம குர்ஆன் எந்த அளவுக்கு ஆர்வமா ஓதுறோமோ அந்த அளவுக்கு அதிகமான நன்மை இருக்குது என்பன போன்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் நம்மளை பேச வச்சான் இல்லையா? அப்ப ஒவ்வொருவருக்கும் அந்த குர்ஆன் ஓதுவதின் மீது ஒரு ஆர்வம் இருந்தது. குர்ஆன் ஓத தெரியாதவர்கள், நமக்கு குர்ஆன் ஓத தெரியலையே, நம்மளும் இந்த குர்ஆனை ஓத முடியலையே இந்த ரமலான்ல என்று அவர்களுடைய அந்த ஆர்வம் ஆவல் போன்ற காரணத்தினால நம்ம என்ன செஞ்சோம், யூடியூப்ல இருந்து செய்யலாம். நீங்க குர்ஆனை உட்கார்ந்து குர்ஆனை விரிச்சு வச்சுக்கிட்டு அதை ஓதும் போது அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓதலாம்னு சொன்னோம். அப்படின்னு சில பேர் செஞ்சாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரியான ஒரு அவல நிலை, குர்ஆனை ஓத தெரியல அப்படிங்கிறது ஒரு முஸ்லிமாக பிறந்தவனுக்கு அது மிகப்பெரிய அவல நிலை என்பதாகத்தான் நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட அந்த மோசமான சூழ்நிலைக்கு யாரு காரணம்? நாம தான் காரணம். நம்மளை பெற்றவங்க தான் காரணம். இன்னைக்கு மதரசாக்களில் மாணவர்கள் ஓதுறதுக்கு வர்றாங்க. ஆனா பாருங்க, அந்த காலை மாலை, இன்னைக்கு காலமான பள்ளி நல்ல இடத்துல இல்லாம போச்சு தெரியுமா? காலப்பள்ளி சில ஊர்கள்ல காலப்பள்ளி இல்லை, சில ஊர்கள்ல மாலை பள்ளியும் இல்லை. ரொம்ப வேதனையான விஷயம். ஏன் தெரியுமா? காலையில வெள்ளனை எந்திரிச்சு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் மிகப்பெரிய சிரமம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராமங்கள்ல இருக்கிறோம், பிள்ளைங்க போய் இங்க படிக்கிறாங்க, டவுன்கள்ல போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப டவுனுக்கு போகணும்னு சொன்னா வாகனம் வரணும், பள்ளியினுடைய வாகனம். அந்த வாகனத்துல நம்ம அனுப்பணும்னு சொன்னா பிள்ளைய பள்ளிக்கு அனுப்புனா என்ன செய்ய முடியாதுங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு லேட் ஆயிரும். அதனால பள்ளிக்கு அனுப்புறது இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பல ஊர்கள்ல காலை பள்ளி நிப்பாட்டிட்டாங்க. சில ஊர்கள்ல பிள்ளைங்க போயிட்டு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுது அப்படிங்கிறதுனால மாலை பள்ளியும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு சமுதாயம் இப்படி உருவாகி வருது.
குர்ஆன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சமுதாயம் உருவாக அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். இவைகள் எல்லாம் சூழ்ச்சியின் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் முதல்ல புரியும். மக்தபு மதரசாக்களினுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாம் விளங்க வேண்டும். முதல்ல ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த மக்தபு சம்பந்தமாக நாம் பேசும் பொழுதெல்லாம் ஒரு சொல்றதுக்கே சங்கடமாத்தான் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் நம்ம சொல்லும் பொழுதுல இது வரைய சேர்த்து சொல்லுவோம். தயவு செய்து சொல்றேன், நீங்க இளைஞர்கள் என்ன செய்யுங்க, பள்ளியில ஓதாத பிள்ளைகளை தயவு செய்து கொண்டு வந்து பள்ளியில விடுங்க. எவ்வளவு பெரிய பிள்ளையாக இருந்தாலும் மாணவனாக இருந்தாலும் ஓதி கொடுப்பதற்கு நாம தயாரா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாணவன் கூட என்ன செஞ்சது இல்லை, பள்ளிக்கு வந்து சேர்ந்ததான் சரித்திரமே இல்லை. இத்தனை ஆண்டு காலங்கள்ல ஒருத்தர் கூட கொண்டு வந்து அடுத்து இவன் வந்து பள்ளிக்கு போகாம ஸ்கூலுக்கும் போகாம ஊர் சுத்திட்டு தெரியுதான், இவனை பிடிச்சி என்னன்னு பார்த்து காட்டி இவனுக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் கூட இன்னைக்கு வந்தது. அது என்ன காரணம் தெரியுமா? அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு இல்லை. இன்று மாணவர்கள் அவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கிட்டே போகுது. ரொம்ப வேதனையான விஷயம். இன்னைக்கு மாணவர்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு கேவலமாகவும் எவ்வளவு மோசமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னா, அன்பானவர்களே, பெரியோர்களை மதிக்கக்கூடிய சிந்தனையில இன்னைக்கு மாணவர்கள் இல்லை. ஒழுக்கம் சார்ந்த கல்வி இல்லாத ஒரு காரணத்தினால் மாணவர்களுடைய வாழ்க்கை தரங்கிட்டு போய்கொண்டிருக்கின்றது. சின்ன வயசுலேயே, சிறு வயதிலேயே பள்ளிக்கு வருவதை ரொம்ப ஒரு பொழுதுபோக்காக நினைக்கின்றான். தன்னுடைய வாழ்க்கைய இந்த காலையில எந்திரிச்சு பள்ளிக்கு போறது, பள்ளியில போய் உட்கார்ந்து ஓதுறது, அங்க தரக்கூடிய ஹோம்ஒர்க் செய்யறது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா பள்ளிக்கூடத்துலயும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, நீங்களும் ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க, மதரசாவிலையும் ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க. எதை செய்யறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போகும்போது அவனுக்கு அது சிரமமா தெரிகிறது. ஆனா மொபைலை எடுத்து உட்கார்ந்தான்னு சொன்னா எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் கேம் விளையாடணும். எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் கேம் விளையாடக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடியுதா இல்லையா? வீட்டுக்கு இருக்கக்கூடிய பெற்றவர்கள் டேய் மொபைலை தூக்கி வச்சுட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லாம எடுத்து பெற்றோர் இருக்க மாட்டாங்க. சொல்லமோ என்ன செய்வான், எடுத்து வச்சுட்டு தூங்குற மாதிரி தூங்குவான். அத்தை அங்கிட்டு போனவன்னா மறுபடியும் என்ன செய்யறான், மொபைல் எடுத்து வச்சு நோண்டுறான். ஏன்னா அவனுக்கு அந்த வயசுலயே மொபைலை வாங்கி கொடுத்துட்டோம். வாங்கி கொடுத்துட்டு மொபைல பார்க்காதன்னா எப்படி பார்க்காம இருப்பான்? உங்களுடைய அந்த பிள்ளைகளின் மீது நீங்கள் இந்த மொபைலை வாங்கி கொடுக்கிறது போன்ற பாசத்தை இப்படி காட்டுறீங்களா, அது உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரழிக்கின்றது. நான் மட்டும் சொல்லலைங்க, நீங்க எந்த சேனல் எடுத்து பார்த்தாலும், யூடியூப்ல அல்லது பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எதை திறந்தாலும் எல்லா பேச்சாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான், தயவு செய்து பிள்ளைகளுக்கு மொபைலை கொடுக்காதீங்க, மொபைலை கொடுக்காதீங்க. இன்னைக்கு அதை உங்களால நிறுத்த முடியுமா? முடியாது. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அடிக்ட் ஆக்கிட்டீங்க. மொபைல்ல அவன் மூழ்கிட்டான். அன்பிற்குரியவர்களே, அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனுடைய விளைவு மிக மோசமான விளைவாக இந்த சமுதாயத்திலே அவன் மிக கேவலமான ஒரு வாழ்க்கையை, இதை பத்தியும் கவலை இல்லை, சமுதாயத்தை பத்தி கவலை இல்லை, தீனை பத்தி கவலை இல்லை, வீட்டை பத்தி கவலை இல்லை, குடும்பத்தை பத்தி அக்கறையே கிடையாது. நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத எந்த இளைஞனும் சிந்திக்கிறதே இல்லை. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சந்தோஷம், அவனுடைய மகிழ்ச்சி, நண்பர்களுடைய அந்த நட்பு, இதுதான் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இன்று மிக பெரிதாக தெரிகின்றது. என்ன காரணம்னா, சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்க மறந்ததுதான் காரணம். அளவுள் வேள்வி பறையுதட்டும் அல்ல குல்லி முஸ்லிமின் முஸ்லிமா. மார்க்க கல்வியை தேடுவது பருந்து, கட்டாய கடமை. தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, பக்தி எப்படி கடமையோ,
அது போன்றது ஒரு கட்டாய கடமை என்பது இந்த மார்க்க கல்விதான். இன்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது இன்னைக்கு சூழ்நிலை அல்லாவுடைய கிருபை, அல்லாவுடைய மிகப்பெரிய ரஹ்மத்து. நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோலா கொண்டுகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டாலும், ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன செஞ்சிடறான், மாணவன் ஒதுங்கிடுறான். இப்ப எல்லாருமே என்கிட்ட ஓதுனவன் தான். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் வேதனையாகவும். நான் இவங்க நேரடியா சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா எனக்கு இவ்வளவு வேதனை, அவ்வளவு வேதனை. மாணவர்களுடைய நம்ம எப்படி உருவாக்கணும், போதர காலத்துல எப்படி எல்லாம் எவ்வளவுலாம் சொல்லி கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய பயத்தை சொல்லி கொடுத்தோம், ரசூலை சொல்லி கொடுத்தோம், தீனை சொல்லி கொடுத்தோம், இந்த மார்க்கம் எப்படி உருவாக்கின்னு சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு இல்லையே. ஏன், என்ன காரணம்? அதனால இப்படி போனா இந்த விஷயத்த சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. பெற்றவங்க தான் காரணம், பெற்றவங்க தான் காரணம். பாதிலேயே நிப்பாட்டினானே, மதரசாவுக்கு போகாம நிப்பாட்டினானே, நீங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டீங்களே, அதுக்கப்புறம் நீங்க அவனை கண்டிக்கலைங்க, அதுக்கப்புறம் நீங்க கண்டிக்கலைங்க. இன்னைக்கு குர்ஆனை முழுவதுமாக ஓத தெரிந்த ஒரு சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம் இல்லை அப்படின்னு சொன்னா, நாளை நம்முடைய சமுதாயத்தின் நிலைமை மிக மோசமாக போய்விடுகிறது. அன்பிற்குரியவர்களே, பலஸ்தீன் தெரியும்ல, பலஸ்தீனுடைய இன்னைக்கு சூழ்நிலை தெரியுமா எல்லாத்துக்கும்? ஒரு பள்ளிவாசல் இல்ல பலஸ்தீன்ல, ஒரு பள்ளிவாசல் கிடையாது. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லைங்க, அந்த மக்களுக்கு போதுமான ட்ரெஸ் கிடையாது, மருத்துவம் இல்லை. அவங்களுடைய சூழ்நிலைய பரிதாபத்தை எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியல. துஆல அவங்க எங்க அந்த மக்களுக்காக இன்னைக்கு அந்த மக்கள் இப்படி நிக்கிறாங்க, தைரியமா நிக்கிறாங்க. கீழே கமெண்ட்ல எழுதுறான், இன்னும் 135 நாடுகள் சேர்ந்து அந்த பலஸ்தீன் மக்களை அடித்தாலும் அவர்களை அசைக்க முடியாது. என்ன காரணம் தெரியுமா அவங்களுக்கு? என்ன காரணம் தெரியுமா? எல்லா பள்ளிகளும் இடிந்தாலும், அவ்வளவு குழந்தைகள் இறந்தாலும், இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மதரசாவை பாடம் நடத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை மட்டும் இன்னைக்கு மாறல, இன்னைக்கு மாறல. உடஞ்சு கல் அப்படியே பாறை மாதிரி தொங்குதுங்க பள்ளிவாசல். அதுக்கு கீழே உட்கார்ந்து மதரசா நடக்குகின்றது. ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய உயிருடன் இருக்கக்கூடிய, இன்னும் கைகாலை இழந்து இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கூட அந்த மதரசாவுக்கு கொண்டுட்டு போய் ஓத வைக்கப்படுகின்றார்கள். என்ன காரணம் தெரியுமா? அதுல மட்டும்தான் வெற்றி. அந்த ஒரு காரணத்தில் தான் இன்னும் பலஸ்தீன் மக்கள் இப்படி நிக்கிறாங்க, ஈமான்ல உறுதி நிக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளவு உறுதியான ஈமான் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? மதரசா தான், மக்தபு தான். அந்த மக்தபில் ஓதி கொடுக்கப்பட்ட பாடங்கள் தான். தம்பி பேசுறதா சொல்லிட்டு போயிரு, ஒழுக்கம் இல்லாத பள்ளிக்குள்ள வந்து நிற்கலாம், அதை சொல்லிட்டாமா. கொஞ்சம் கூட மரியாதை தான், பேசிக்கிட்டே இருப்பேன், விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்க இல்ல. ஒழுக்கம் எப்படி வரும்? மன வேதனையில் மனமெல்லாம் கொந்தளிச்சு பேசுறேன். இப்படி எல்லாம் என்னைக்கு நான் பேசுனது இல்லை. பயான்ல நிப்பாட்டிட்டு யாரையும் அதட்டி எல்லாம் பேசுனது இல்லை. எனக்கு இவங்களை அதட்டுறதுக்கு உரிமை இருக்கு. எல்லாம் என்கிட்ட வண்டிட்டு ஓதுனாங்க. இன்னைக்கு இப்படி இருக்கிறான் நிலமா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேசுறதுக்கு முடியல. உங்களுக்குரியவர்களே, இந்த சமுதாயத்தினுடைய நாளை நிலைமை என்ன தெரியுமா? நான் சொல்லக்கூடாது, வேண்டாம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். உங்க பெத்தவங்களை தான் அங்க கேட்கறது, பெத்தவங்களை தான் சொல்றேன். ஏன் நீங்க அவங்க பிள்ளைங்களை கவனிக்க மாட்டேங்குது? என்ன சொல்லப்படுது உங்களுக்கு? நான் சொன்ன கேட்டீங்களா? பலஸ்தீன எவ்வளவு அடி அடிக்கிறாங்க. 135 நாடுகள் சேர்ந்து அடிச்சாலும் அவங்க அசைக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. என்ன காரணம்? இந்த மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு உறுதியும் பற்றும் வந்ததற்குண்டான காரணம் என்ன? உஸ்தாதுகளுக்கு முன்னால் அவர்கள் மண்டியிட்டு பாடங்களை கற்றுக்கொண்டது மட்டும்தான். இன்னைக்கு நம்ம படிப்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையும் அந்த முக்கியத்துவமும் மார்க்க கல்விக்கு இல்ல. மார்க்க கல்விக்கும் படிப்புக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு சொல்லட்டுமா?
நீங்க காலேஜ்ல படிச்சவங்க இருப்பீங்க, காலேஜ்ல படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்தவங்க கூட இருப்பீங்க. அதே மாதிரி மதரசாக்கள்ல ஓதுனவங்க அதிகமா குறைவானவங்க தான் இருப்பீங்க. மதரசாக்கள் அரபி கல்லூரிகளில் சென்று பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள் மிகவும் கம்மியா தான் இருப்பீங்க. அந்த மதரசாவில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அந்த கல்விக்கும் இங்கு காலேஜுகளில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய கல்விக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். காலேஜை பொறுத்தவரை வகுப்பு நடந்துகிட்டு இருக்குமா, ஆசிரியர் வருவாரு, அவர் கணித ஆசிரியர் கணித பாடத்தை நடத்துவாரு, நடத்தி முடிச்சுட்டு இந்த ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் முடிச்சுட்டு போயிடுவாரு. அடுத்து சயின்ஸ் வாத்தியார் வருவாரு, அப்புறம் இங்கிலீஷ் வாத்தியார் வருவாரு, அப்புறம் ஹிஸ்டரி வருவாரு. ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லி கொடுத்து போயிடுவாங்க. மாணவங்கள்லாம் அங்கதான் இருப்பாங்க, அதை விட்டு செய்ய மாட்டாங்க, கிளாஸ் மாற மாட்டாங்க. மதரசாவினுடைய சூழ்நிலை தெரியுமா? இன்னைக்கு சூழ்நிலை மதரசாவில எல்லாம் அந்த அரபி மதரசா ஆளுங்களுக்கு ஓதுற மதரசாவெல்லாம் குறைஞ்சு போச்சு. மதரசாவும் குறைஞ்சு போச்சு, மதரசாவில ஓதுற மாணவர்களும் குறைஞ்சிட்டாங்க. சரி, மதரசாவில ஓதக்கூடிய மாணவர்களுக்கு மார்க்க கல்வியோடு சேர்ந்து உலக கல்வியும் கொடுத்தா அப்பயாச்சும் ஓத வருவாங்கன்னு பார்த்தா அதுவும் குறைஞ்சு போச்சு. இல்ல, இப்ப அதெல்லாம் இல்லை. நம்ம பிள்ளைங்களை என்ன செய்யறோம், மதரசாவில மார்க்க கல்வியோட உலக கல்வியும் சொல்லி தர்றாங்களாம், அதனால அங்க கொண்டு போய் சேர்ப்போர் கொண்டு போய் சேர்க்கிறோம். சேர்த்தா கொஞ்ச நாள் அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறோம். அது தப்பு. முதல்ல ஒரு காலத்துல நாங்க ஓதுற காலத்தை சொல்றேன், எனக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்க ஓதுற காலத்துல நாங்க 1ஆம் ஜும்ராவை ஆரம்பிக்கும் போது 40 மாணவர்கள் இருந்தோம். முதல் வருஷம் 40 மாணவர்கள். முதல் பீரியடு நடக்கும். முதல் பீரியட் நடந்த உடனே எல்லாம் முடிச்சா அங்க இருந்து மாணவர்கள் 40 பேர் எந்திரிச்சு அந்த பீரியடுக்கு பெல் அடிச்சிருவாங்க. பெல் அடிச்ச உடனே அந்த 40 மாணவர்களும் அடுத்த என்ன செய்வாங்க, அடுத்த கிளாஸுக்கு போவாங்க, 2வது பீரியடுக்கு போவாங்க. உஸ்தாத் அங்கதான் இருப்பாங்க. உஸ்தாது அங்கதான் இருப்பாங்க. உஸ்தாத் எங்க போக மாட்டாங்க. இதுதான் மார்க்க கல்விக்கும் உலக கல்விக்கும் உள்ள வித்தியாசம். உஸ்தாதினுடைய மதிப்பை விளங்கியது இந்த மார்க்கம். ஹாரூன் ரஷீத் பாதுஷா இருக்காங்கல்ல, அவங்க இருந்த காலகட்டத்துல மாலிக் இப்னு தீனார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இமாம் மதீனாவில அவங்கதான் என்ன செய்வாங்க, எல்லாத்துக்கும் ஃபத்வா கொடுப்பாங்க. ஃபத்வாவுக்கு தான் உங்களுக்கு தெரியும் மார்க் தீர்ப்பு எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஆளு. அவங்க மதீனாவுல மதரசா நடத்துறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அங்க என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. இந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா யாரு, மிகப்பெரிய அரசர். 2ஆம் உமர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவர். அவருடைய ஆட்சிக்கு கீழே ஏராளமான நிலப்பரப்பு இருந்ததாக நம்ம வரலாற்றை படிக்கிறோம். அவரு தன்னுடைய மகனுக்கு ஓதி கொடுக்க சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. நீங்க எங்க வீட்டுல என்னுடைய மகனுக்கு ஓதி கொடுக்கணும், அப்படி ஓதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு இருக்கும்போது அவர் சொல்றாங்க, நான் வரமாட்டேன், வேணும்னா உங்களுடைய மகனை ஓதுறதுக்கு என்ன செய்ய இங்க கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிர்க்குரியவர்களே, அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு இறைவசனத்தை இறக்குகின்றான். என்ன இறைவசனம்? அதாவது நீங்கள் அந்த ஆயத்து எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நீங்க குர்ஆன் ஷரீஃபை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் போருக்கு போகவில்லை என்று சொன்னால் நீங்க உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது. போர் நடக்குது, போருக்கு நீங்க போகல அப்படின்னா உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆயத்து இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு சஹாபி வருவாங்க, யார் சொல்லலாம், எனக்கு 2 கண்ணும் தெரியாது, எனக்கு 2 கண்ணும் தெரியாது, நான் போருக்கு வரலன்னு சொன்னா நான் உண்மையான முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இப்ப நான் என்ன செய்யறது, நான் 2 கண்ணும் இல்லாம பார்வையும் தெரியாம நான் போருக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது செய்யறாங்க, யோசிக்கக்கூடிய அந்த தருவாயில அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருச்சு, வஹி வந்துருச்சு. அந்த வஹியினுடைய வார்த்தை என்ன தெரியுமா, வெறும் 10 எழுத்துதான், இல்லஹத்திலா, அவ்வளவு. அந்த வார்த்தையை கொண்டுகிட்டு என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் இறங்குறாங்க. சொல்லலாம், போருக்கு போகாம இருக்கிறவங்க மார்க்கத்துல இடம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதற்கு இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லி இருக்கிறான். இப்ப அதாவது இடம்பாடு இல்லவர்கள், அதாவது
உதிர் உள்ளவர்கள், தங்கணம் உள்ளவர்களை தவிர அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த வார்த்தைங்கிறது என்ன, 10 எழுத்துதான். இந்த 10 எழுத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கு எங்க இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? 7 வானத்துக்கு இருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு வானத்துக்கு இன்னொரு வார்த்தைக்கு உள்ள தூரம் எவ்வளவு உங்களுக்கே தெரியும். அப்ப ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்ள அந்த வார்த்தையை அவங்க சொல்லி முடிக்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, ஒரு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இதை கொண்டு வந்து இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது வஹி, அது வஹி. ஆனால் அந்த வஹியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க தான் என்னை தேடி வரணும், நீங்க தான் என்னை தேடி வரணும், நான் உங்களை தேடி வர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதற்கப்புறம் அவங்க ஹாரூன் ரஷீத் பாதுஷா தன்னுடைய மகனை அவர்களிடம் கொண்டு போய் ஓத சேர்த்ததாகவும், அவர்கள் ஓதி ஆலிமாகி ஹாஃபிதாகி மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்ததாக நாம் சரித்திரத்தை பார்க்கிறோம். அன்றைக்குரியவர்களே, நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? ஒவ்வொருடைய இந்த ஊரினுடைய வளர்ச்சி மாத்திரமல்ல, ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் இதுதான். ரஷ்யா இருக்கு இல்லையா, சோவியத் ரஷ்யா சொல்லுவோம் இல்லையா, அங்க மிகப்பெரிய அந்த ஊருடைய கம்யூனிசம் கொண்ட ஒரு நாடு. அங்க முஸ்லிம்களால ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் முடியாது. அந்த நாட்டுல குர்ஆனை வீட்டுல வச்சிருந்தா அது தேச துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணப்படும். எங்கேயாச்சும் மதரசாக்கள் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல போய் அந்த ஓதி கொடுக்கக்கூடிய ஆளை என்ன செய்வாங்க, கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. திரும்பி வீட்டை விட்டு ஜெயிலை விட்டு வெளியில வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த நாடு இருந்துச்சு. ஆனா அந்த நாட்டுலதான் ஹாஃபில்கள் அதிகம் சொல்லுவோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. குர்ஆனே கிடையாது, ஒரு வீட்டுல குர்ஆன் கிடையாது. நான் அவ்வளவு ஒரு பெயரை சொன்ன ஞாபகம் இருக்குது. 40-50 ஆண்டுகளுக்காக வாழ்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, குர்ஆனை பார்த்ததே கிடையாது, குர்ஆனை பார்த்ததே கிடையாது. அந்த நாட்டுக்கு தப்லீக் ஜமாத் போயிருக்கிறாங்க. தப்லீக் ஜமாத் போனவங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் என்ன செய்வாங்க, தாவத்து கொடுப்பாங்கல்ல. அப்படி தாவத்து கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த அம்மா கேட்கிறாங்க, உங்களுடைய யார்ட்டையாவது குர்ஆன் இருக்குதா, கொஞ்சம் கொடுங்க, அந்த குர்ஆனை நான் பார்க்கணும். அந்த குர்ஆன் பெரிய மோசமான சூழ்நிலையில மக்கள் வாழ்ந்துக்காக பார்ப்பேன், அந்த குர்ஆனை நான் பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த குர்ஆனை எடுத்து பார்த்த உடனே அந்த அம்மா அந்த குர்ஆனை பார்த்து தேடி வரலாம். இத்தனை ஆண்டு காலங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில முதல் தடவையா அந்த குர்ஆனை பார்க்கிறேன். அவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம சமுதாயம், நம்ம மக்கள் குர்ஆனோடையே பேசிக்கிட்டு, குர்ஆனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். குர்ஆன் மதரசா நடக்குது, பள்ளிவாசல்ல குஞ்சு கிடக்குது. இன்னும் குர்ஆனை குறைந்து பார்க்கிறாங்க மக்கள். சீதேவி மக்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இல்லைங்க, யாராவது குறை நான் சொல்றது இல்லைன்னு சொல்ல முடியுமா? குர்ஆனை பத்தி இவ்வளவு சொல்லப்படுகின்றது. ஆனா வேண்டாம்ங்க, குர்ஆனை நீங்க உங்களால கத்துக்கிற கூட முடியல. என்னைக்காவது குர்ஆனை நம்ம திறந்தாவது பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோமா? அது ஓத தெரியாட்டா கூட அதை பார்த்தா கூட நன்மைங்க, பார்த்தா கூட நன்மை. குர்ஆன் நம்மள்ட்ட இருக்கு, நம்ம கூட இருக்கிறதுனாலதான் நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதை நம்ம முதல்ல விளங்கணுங்க, அவன் முதல்ல விளங்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆளை நான் பார்க்கணும்னு சொல்லும் போது அல்லாஹ் தஆலா ஒரு கிராமத்தை சுத்தி காட்டி, இதுல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தான் உங்க கூட சுவர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிராமத்தை தேடி மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்களாம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் போன அந்த ஒரு சின்ன குடிசை, அந்த அம்மா உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அந்த அவங்களுக்கு அந்த தௌராத் வேதம் இருக்குல்ல, அந்த வேதத்தை எடுத்து வச்சு அதை படிக்க தெரியல, அந்த வேதத்தை எப்படி படிக்கணும்னு தெரியல. தௌராத் மூசா அபுராணி பாஷையில் இருக்குது. அதை எடுத்தவங்க ஆரம்பத்துல இருந்து அல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே போவாங்க. எதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த உள்ள அது அந்த தௌராத் வேதத்தினுடைய பக்கங்கள் அனைத்தையும் திருக்குள்வாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம். வீட்டுக்குரியவர்களே, அந்த 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 வேதத்தின் மீது அந்த பெண்மணிக்கு இருந்த அந்த ஆவல் ஒரு நபியோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று தந்தது என்று சொன்னால், ஒரு குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த நன்மதிப்பை நாம விளங்கிக் கொள்ள வேண்டாமா? அப்ப நம்மளுக்கு தான் ஓத முடியல, நம்மளாலதான் அதை திறந்து பார்க்க கூட முடியல.
நம்மளால ஓத தெரியாதனால நம்ம அதை பார்க்கறது இல்லை. நம்ம பிள்ளைங்களாவது அதை ஓத வேண்டாமா? நம்ம பிள்ளைங்களாகவே பிள்ளைகளுடைய அந்த குர்ஆன் கல்வி மட்டும்தான் நாளை உங்களை நன்கு கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு ஊரையும் சொல்லிடுறேன்னு, தென்காசின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல மதரசாவுக்கு வந்த ஒரு மாணவனை அவரு அடிச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி மிகப்பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அந்த மாணவனுடைய தந்தை யாரு? மதரசா பள்ளிவாசனுடைய நிர்வாகி. எப்படி என்னுடைய மகனை நீ அடிக்க போச்சுன்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்தை கூட்டி அந்த பஞ்சாயத்துல அந்த ஆலிம் எப்படி பேசுறதுன்னு தெரியல அவருக்கு. பொதுவாகவே ஆலிம்கள் பலகீனமா இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகும்போது. அப்ப அவரு இல்லைங்க, அவன் சொன்ன பாடத்தை செய்யல, ஒழுங்கா மதரசாவுக்கு வரல. மதரசாவுக்கு வர்றதுன்னு சொன்னா அது இப்ப பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மதரசாவுக்கு ரூல்ஸ் கொடுக்கறது இல்லை தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரியான ஆடை கொடுத்ததனுடைய காரணம் இதுதான். எல்லா பிள்ளைங்களும் தன்னுடைய அந்த மதரசாவினுடைய முக்கியத்துவத்தை விளங்கணும். பள்ளிக்கூடத்துக்கு என்ன அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மரியாதை அவங்க கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அன்பிற்குரியவர்களே, அவரு பேசிக்கிட்டு இருக்க போகும்போது தப்புன்னு என்ன செஞ்சுட்டாப்ல, அடிச்சுட்டாப்ல. யாரு? ஒரு இமாம். அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த பிரச்சனை அதை நான் சொல்லக்கூடாது. அது சொன்னா நீங்க வேற மாதிரி எதுவும் சிந்திச்சிடக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த மாணவன், அதே மாணவன் நான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ந்து ஆளாகி அந்த தகப்பனை போட்டு ரோட்ல அடின்னு அடிக்கக்கூடிய காட்சியை அந்த ஆலிமா அல்லாஹ் பார்க்க வச்சான். நான் இப்ப சொல்றது விளங்குறார். பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்க கல்வியை கொடுக்காதவரை பெற்றோர்களுடைய அந்தஸ்தை பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. மதரசாவில என்னங்க சொல்லிக் கொடுக்கிறது? என்ன சொல்லப்படுது? அல்லாஹ்னா யார்? அல்லாஹ்னுடைய கடமைகள் என்ன? ஃபர்துனா என்ன? சுன்னத்துனா என்ன? நபினா யாரு? சொர்க்கம்னா என்ன? நரகம்னா என்ன? எது ஹராம், எது ஹலால்? பெற்றோர்களுடைய அந்தஸ்து என்ன? பெற்றோர்களுடைய மரியாதை என்ன? ஒழுக்கம்னா என்ன என்பன போன்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால மதரசாக்கள்ல சொல்லப்படுது. இன்னைக்கு அதை தொலைச்சிட்டு நாளைக்கு நம்ம புள்ள என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என்னை மதிக்க மாட்டேங்கிறான், என் கூட நட்புறவோட இருக்க மாட்டேங்கிறான், எனக்கு செலவுக்கு காசு தர மாட்டேங்கிறான், என்னைய உதாசீனப்படுத்துறான், என்னைய ஊர் மக்களுக்கு மத்தியில கேவலப்படுத்துறான் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளை சொல்லுவதனால் எந்த பயனும் இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல என்ன செஞ்சுட்டோம்? மூழ்கிட்டோம். ஆன்லைன்ல மதரசாக்கள் இருக்குது, மக்தபுகள் இருக்குது, உஸ்தாதுகள் அங்க சொல்லி தர்றாங்க. 40 நாள்ல நீங்க குர்ஆன் ஓதிடலாம் அப்படின்னு விளம்பரம் வரும். ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதி கொடுக்கப்படும் அப்படின்னு விளம்பரம் நிறைய வருது, எக்கச்சக்கமா வருது. 30 நாட்களில் தஜ்வீதுடன் நீங்கள் காரை பாசித்தை போன்று ஓத வேண்டுமா? இங்க வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓதிட முடியுமா? 30 நாள் இல்ல, 3 வருஷம் ஆனாலும் நீ ஆன்லைன்ல உட்கார்ந்து ஓதினா பெருசா ஓதிட முடியாது. ஒரு உஸ்தாதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓதுனா மட்டும்தான் ஒழுக்கமான கல்வி கிடைக்கும். இப்பவும் சொல்றேன், அல்லாஹ்க்காக சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு வயசானாலும் சரி, நீங்க காலேஜுக்கே போயிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அல்லாஹ்க்காக வேண்டி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு ஓதி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். வாங்க, குர்ஆனை தூக்குங்க. குர்ஆன் விட்டுறாரு. குர்ஆனை விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? முன்னுக்கு வரவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில பறக்கத்தே இருக்காது. நீங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் சரிங்க, குர்ஆன்ல நீங்க காலையில எந்திரிச்சு சுபுஹ் தொழுதுட்டு ஒரு ஆயத்து ஓதுறது இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய பறக்கத்து உங்க வாழ்க்கையில வேற எதுலயும் வராது. தயவு செய்து வாங்க. நான் உங்களை நீங்க காலமா சேட்டை பண்ணீங்க, தொழுகை இல்லாம இருந்தீங்கன்னா வாங்க. தீன்ல மட்டும்தாங்க. தப்லீக் ஜமாத் வர்றவங்க என்னங்க சொல்றாங்க? தீன்ல தான் உங்களுக்கு வெற்றி இருக்கு, தீன்ல தான் உங்களுக்கு உண்மையான வாழ்க்கை இருக்குது சொல்லி தர்றாங்களே, அதை நம்ம விளங்க வேண்டாமா? தீன்ல மட்டும்தான் வெற்றி இருக்கு. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை எல்லாமே சும்மா சாதாரணமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதனுடைய விளைவு நமக்கு தெரியல. நீங்க மார்க்கத்தை விளங்கி ஓதக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை தருவோம். செய்து நான் இப்பவும் சொல்றேன், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், நான் என்ன செய்யணும்னு கூட நீங்க சொல்லுங்க, அது கூட நான் செய்யறேன், தயாரா இருக்கிறேன். வருவாங்க. இளைஞர்களை சொல்றேன்,
எத்தனை வயசானாலும் பரவாயில்லைங்க, வாங்க நான் உங்களுக்கு ஓதி தர்றேங்க. அவ்வளவு முக்கியம் குர்ஆன். குர்ஆனை நம்ம ஓரம் கட்டி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை, வரக்கூடிய சமுதாயத்தை ஒழுக்கமுள்ள சமுதாயமாக வளர வேண்டும் என்று சொன்னார். பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மதிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, இளைஞர்களாக வர வேண்டும் சொன்னார். பெற்றோர்களை உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நான் சொல்றேன், அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க மௌத்தா போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கபூர்ல நன்மை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தையெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கல. தானமா இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போறதுக்கு நமக்கு புள்ள வச்சிருக்கிறான், நல்லா புள்ள கொடுத்திருக்கிறான். அந்த புள்ளைய சாலிகான பிள்ளையாக ஆக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அந்த வாய்ப்பை பெற்ற நாம் அவர்களுக்கு அதை கல்வியை கொடுத்து விட்டு சொல்வோம். நாம மறைஞ்சதுக்கு அப்புறம் நமக்காக வேண்டி கையேந்தி துவா கேட்க முடியாத ஒரு பிள்ளைய உருவாக்கிட்டு போனோம்னு சொன்னா நம்ம பிள்ளைய பெற்றதுக்கும் அர்த்தம் இல்லை, நம்ம தகப்பனா இருந்ததுக்கும் அர்த்தம் இல்லை. தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து மதரசாவை சேருங்க, மக்தப்ல சேருங்க.